அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 27ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். வீரமிக்க மேசராசி என்பவர்களை தங்களது ஜென்மராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் புதனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் என பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் அமைந்து உள்ளதால் மேசராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். எந்த ஒரு வேலையையும் தைரியமாக செய்து வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டுவீர்கள். தங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் கால்த்தி கொண்டே இருந்த மேசராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். பிரிந்திருந்த தம்பதியினர் கருத்து வேறுபாடுகளை மறந்து மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தொழிலில் கூட்டாளிகள் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சில அன்பர்களுக்கு நேரிடும். தந்தை வழியில் நல்ல உறவுகள் மேம்படும். தந்தை வழி சொத்துகளும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். ஊக வணிகத்தில் ஈடுபடக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு லாபத்தை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சில மேசராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் வழியில் சற்று செலவுகள் அதிகரிக்கும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் அகன்று அவற்றின் மூலமாகவும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் உச்சமற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். சில மேசராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை முதல் ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் 28ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரமும் தாராளமாக இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை மிகவும் எளிய நிலையில் தாங்கள் அடைவீர்கள். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். நிகழ்கால சிந்தனையுடன் செயல்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்களை தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராசி அதிபதியான சுக்கிரனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் புதன் பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் என கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பது தங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய காலமாக உள்ளது. சில ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். மற்றவர்கள் பாராட்டும்படியான வீரதீர செயல்களை புரிவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்த அன்பர்களுக்கு
திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக உள்ளது. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் முடிந்து அவற்றில் நல்ல லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். சில அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழவும் வாய்ப்புகள் உண்டு. நீண்ட காலமாக எதிர்பார்த்த இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகளும் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டாகும். அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு விருப்பம் இல்லாமலேயே தீயவர்களுடைய தொடர்பும் அதனால் சில தீமைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே எந்த ஒரு காரியத்தையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் உச்சமற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு திடீர் பணவரவும் ஏற்படும். ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை முதல் ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் புதன் பகவானுடன் இணைந்து சந்திரன் அமர்ந்து இருப்பது மிகவும் நன்மை வகிக்கக்கூடிய காலமாக உள்ளது. சில ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படும். ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகள் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் 28ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும். எதிர்கால சிந்தனையுடன் செயல்படக்கூடிய மிதுன ராசி என்பவர்களே, தங்களது ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதியான புதன் குரு பகவானுடன் இணைந்து அமர்ந்துள்ளார். ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் என கிரகங்கள் தங்களது ராசிக்கு நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்களது குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் உண்டாகும். தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படும். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்தின் மூலமாக நல்ல பலன்களை தாங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் அகன்று நல்ல ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தொழிலில் கூட்டாளிகள் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகளும் அகன்று செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். தந்தையின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியில் இருந்த பிணக்குகள் அகன்று உறவுகள் மேம்படும். தடைப்பட்ட திருமண பேச்சுக்கள் மீண்டும் ஆரம்பம் ஆகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் ஈடுபடுவது மிகவும் நல்லது. சில அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால்
எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்ள வேண்டும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மிதுன ராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை முதல் ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன், குரு பகவான் மற்றும் புதனுடன் அமர்ந்திருப்பது மிகவும் நன்மை பயக்கக்கூடிய காலமாக உள்ளது. வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு திடீர் பணபரவும் ஏற்படும். ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது பல வழிகளிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். தனம் வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சில அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் 28ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். தெளிந்த சிந்தனையுடன் செயல்படக்கூடிய கடகராசி அன்பர்களை தங்களது ஜென்ம ராசியிலேயே சூரியனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் சுக்கிரனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் என கிரகங்கள் அமர்ந்து உள்ளதால் கடகராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். சில கடகராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருட்களை வாங்குவீர்கள். சில கடகராசி அன்பர்களது வீட்டில் கட்டிடப் பணிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். கடகராசி அன்பர்கள் தற்சமயம் பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவராக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில இன்னல்களை சந்திக்க நேரிடும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும், ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தையும், ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தையும் பார்ப்பதால் சில கடகராசி என்பவர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களுக்கு இருந்த நாட்பட்ட நோய்கள் தங்களை விட்டு அகலும். நீண்ட காலமாக இருந்த கடன் பிரச்சனைகளும் சில அன்பர்களுக்கு விலகும். தங்களது குல தெய்வத்தை நன்கு வழிபட்டு செய்வதன் மூலமாக தங்களால் பல நல்ல காரியங்களை சாதனையுடன் நிறைவேற்ற இயலும். ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் கடகராசி என்பவர்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரமும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் எளிதில் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். வெளிநாட்டு பயணங்களின் மீதும் ஆர்வம் ஏற்படும். ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை முதல் ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழ வாய்ப்புகள் மிக அதிகம். ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் 28ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் ஏற்படும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். சில
கடகராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். தீரமிக்க சிம்மராசி என்பவர்களே, தங்களது ஜென்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் மற்றும் புதனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராசி அதிபதியான சூரியனும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களுக்கான முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். மற்றவர்கள் புகழ்ந்து பாராட்டும்படியான வீரதீர செயல்களையும் புரிவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில சிம்மராசி அன்பர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது குழந்தைகள் வழியிலும் தாங்கள் நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் தேடி வரும். இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும். இழந்த பொருள்களும் சில சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. குடும்பத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே மற்றும் தொழிலில் கூட்டாளிகளிடையே சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலையும் நேர்மறையான எண்ணத்துடன் தாங்கள் மேற்கொள்வதன் மூலமாக மட்டுமே இவற்றிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள இயலும். எதிர்மறையான எண்ணங்களை தங்களது கனவிலும் கொண்டு வருதல் கூடாது. பெண்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. இல்லையெனில் பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில சிம்மராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு அமையும். ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை முதல் ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களினாலும் நல்ல வருமானம் வரும். சிம்மராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில சிம்மராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் 28ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில சிம்மராசி என்பவர்களுக்கு சமுதாயத்தின் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயல்படக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் ராசி அதிபதியான புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவான் என பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். மண்ணை தொட்டாலும் பொன்னாக கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். சில கன்னிராசி என்பவர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. சில அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக
அதிகம். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக தாங்கள் இருப்பீர்கள். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். சில அன்பர்களுக்கு புத்திர பாக்கியமும் கிடைக்கும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை முதல் ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில கன்னிராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு அமையும். ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். சில கன்னிராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் 28ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கன்னிராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளான பிரச்சனைகள வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். துடிப்புடன் செயல்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் ராசி அதிபதியான சுக்கிரனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் புதன் பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவான் என பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய வாரமாக இந்த வாரமும் அமைந்துள்ளது. தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். பகைவர்களை பாராட்டும்படியான வீரதீர செயல்களை புரிவீர்கள். வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். சில துலாம் ராசி அன்பர்களது வீட்டில் கட்டிட பணிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். பூர்வீக சொத்திலிருந்து பிரச்சனைகள் அகலும். பூர்வீக சொத்தின் மூலமாக தாங்கள் நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளுக்கும் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் இருந்தாலே போதும், அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும். எதிர்மறையான எண்ணங்கள் தங்களது கனவிலும் கூடாது. ஊக வணிகத்தில் ஈடுபடுபவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் படியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை முதல் ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் குரு பகவான் மற்றும் புதன் பகவானுடன் இணைந்து இருப்பது மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக உள்ளது. இதனால்
துலாம் ராசி அன்பர்களுக்கு சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு ஏற்படும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். ஏராளமான பொருள்வரமும் தனவரமும் ஏற்படும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு அமையும். ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் 28ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். வெளியூர் பயணங்கள் மூலமாகவும் நன்மைகள் நடைபெறும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். நிகழ்கால சிந்தனையுடன் செயல்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் புதன் பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தாங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியத்திலும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். மற்றவர்கள் புகழ்ந்து பாராட்டும்படியான வீரதீர செயல்களையும் புரிவீர்கள். தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். சில விருச்சிக ராசி அன்பர்களது வீட்டில் கட்டிடப் பணிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் புரிபவர்கள் தொழிலில் அதிக அளவு முதலீடு செய்து நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். சில விருச்சிக ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். வேலை செய்யும் இடத்தில் தங்களது பணிகளை நிம்மதியாக மேற்கொள்வீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் நண்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எளிதில் அமையும். பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். இல்லையே பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. தற்சமயம் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இடையே பார்வை உள்ளதால் சுற்றுலா தலங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வாகன வசதிகள் பெருகும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை முதல் ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது. எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் 2 நாட்கள் கழித்து எடுப்பது மிக மிக நல்லது. ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது மிகவும் யோகம் தரக்கூடிய அமைப்பாகும். இதனால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் 28ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தின் வழியில் உதவிகள் கிடைக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும்.
எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயல்படக்கூடிய தனுசு ராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன் மற்றும் ராசி அதிபதியான குரு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவான் என பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பது மிகவும் நன்மை பயக்கக்கூடிய காலமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு உள்ளது. மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக உள்ளது. வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்தும் தங்களது விருப்பம் போல் நிறைவேறும். தங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் இருப்பதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லது. சொந்த தொழில் புரிபவர்கள் தொழிலில் அதிக அளவு முதலீடு செய்து நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தற்சமயம் தலையிட வேண்டாம். அவ்வாறு இல்லையெனில் தங்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் உச்சமிட்டு அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலிலும் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை முதல் ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசி அதிபதியான குரு பகவானுடன் இணைந்து சந்திரன் அமர்ந்திருப்பது மிக மிக நன்மை பயக்கக்கூடிய காலமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு உள்ளது. சில தனுசு ராசி என்பவர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஏதேனும் வழக்குகள் தங்களுக்கு கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது மிக மிக நல்லது. முக்கிய முடிவுகளை 2 நாட்கள் கழித்து எடுப்பது மிகவும் நல்லது. இதிலும் பொறுமை தேவை. ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் 28ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் தாங்கள் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தனுசு ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். கடந்த கால சிந்தனைகளுடன் செயல்படக்கூடிய மகர ராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானுடன் இணைந்து ராசி அதிபதியான சனி பகவான் அமர்ந்துள்ளார். ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் புதனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி என்பவர்கள் தற்சமயம் எந்த ஒரு காரியத்தையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது. தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். சில மகர ராசி என்பவர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே, தொழிலில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது. தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். எதிர்மறையான எண்ணங்கள் தங்களது கனவிலும் வரக்கூடாது. தற்சமயம் தங்களுக்கு 7.5 சனி காலம் நடைபெற்று கொண்டு இருப்பதால் தங்களது எண்ணம், சொல், செயல் போன்றவற்றில் நேர்மறையான செயல்பாடுகளே தேவை. தங்களது செயல்பாட்டினால் மற்றவர்கள் பயனடைந்தார்கள் என்றால் அவர்களது வாழ்த்துக்கள் தங்களது நிலையை நன்கு உயர்த்தும். தங்களது செயல்பாட்டினால் மற்றவர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுடைய திட்டுக்கள் தங்களது வளர்ச்சியை தடுக்கும். எனவே முடிந்த அளவிற்கு யாருக்கும்
பாதிக்காத வகையில் தாங்கள் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்வது மிகவும் நல்லது. அவ்வாறு இல்லையெனில் மகர ராசி அன்பர்கள் நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட இழக்க நேரிடும். ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் உச்சமிட்டு அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை மிகவும் எளிய நிலையில் தாங்கள் அடைவீர்கள். ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை முதல் ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் மகர ராசி அன்பர்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் 28ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் படியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய கும்பராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அமர்ந்தும் ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சுக்கிரன், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் புதனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். தங்களது செயல்பாடுகளினால் மற்றவர்கள் பயனடைந்தார்கள் என்றால் அவர்களது வாழ்த்துக்கள் தங்களை நல்ல நிலைக்கு உயர்த்தும். தங்களது செயல்பாட்டினால் மற்றவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்றால் அவர்களுடைய திட்டுக்கள் தங்களது குடும்ப வளர்ச்சியை தடுக்கும். எனவே மற்றவர்கள் யாரும் பாதிக்கப்படாத வகையில் தங்களது செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தாலே தங்களது குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தங்களது குழந்தைகள் வழியில் பல வழிகளிலும் நன்மைகள் பெறுவீர்கள். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். குழந்தைகள் வழியில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் எந்த நேரத்தில் வேண்டால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். கும்பராசி என்பவர்களுக்கு பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழிலில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் எந்த ஒரு வார்த்தையையும் பேச வேண்டும். எந்த ஒரு செயலையும் மேற்கொள்வது மிகவும் நல்லது. இல்லையெனில் நெருக்கமான உறவினர்களது பிரிவு ஏற்படும். நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட சில அன்பர்கள் இழக்க நேரிடும். வேலையின் காரணமாக சில அன்பர்கள் சொந்த ஊரை விட்டு வெளியேற நேரிடும். ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை முதல் ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் குரு பகவான் மற்றும் புதனுடன் இணைந்து இருப்பது மிகவும் யோகம் தரக்கூடிய அமைப்பாகும். இதனால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளில் வெற்றியும் பெறுவீர்கள். ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகளும் சில கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் 28ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் கும்பராசி என்பவர்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும்.
சமயோஜித புத்தியுடன் செயல்படக்கூடிய மீனராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் மற்றும் ராசி அதிபதியான குரு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் என பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பது மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக மீனராசி அன்பர்களுக்கு உள்ளது. சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் தேடி வரும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. சில மீனராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். வேலை செய்யும் இடத்தில் தங்களது பணிகளை நிம்மதியாக மேற்கொள்வீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தங்களது குழந்தைகள் வழியில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். மீனராசி என்பர்கள் யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். சில அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபலன்களின் சேர்க்கையும் ஏற்படும். தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை மிகவும் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். தங்களது பெற்றோர்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை சரியான முறையில் தாங்கள் கொடுத்தாலே போதும். சனி பகவானின் அருளாசி கிடைக்கும். இல்லையெனில் ஈவு இரக்கமில்லாமல் சனி பகவானால் தண்டிக்கப்படுவீர்கள். அவ்வாறு தண்டிக்கப்பட்டால் கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு செயலிலும் தங்களுக்கு திருப்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்காது. மற்றவர்கள் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வகையில் தங்களது காரியங்களை மேற்கொள்வது மிகவும் அவசியம். ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை முதல் ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் குரு பகவானுடன் மற்றும் புதனுடன் இணைந்து இருப்பது மிகவும் யோகம் தரக்கூடிய அமைப்பாகும். இதனால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை மிகவும் எளிய நிலையில் தாங்கள் அடைவீர்கள். ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் 28ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்களும் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 27ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். ரிஷபம் மற்றும் மிதுன ராசியில் சுக்கிரன் அமர்ந்தும், மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் புதன் பகவான் அமர்ந்தும், கடக ராசியில் சூரியன் அமர்ந்தும், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது பகவான் அமர்ந்தும், கும்பராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் மகரத்தில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை 5:48 முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை 8:29 வரை சந்திராஷ்டமம் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை 8:29 முதல் ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் 12:22 வரை சந்திராஷ்டமம் உண்டு. தனுசு ராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதம் 24ஆம் தேதி பகல் 12:22 முதல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை 6:14 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மகர ராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை
6 மணி 14 நிமிடம் முதல் ஜூலை மாதம் 28ஆம் தேதி இரவு 2 மணி 30 நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதம் 21ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூலை மாதம் 22ஆம் தேதி வருகின்றது. ஆடி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூலை மாதம் 24ஆம் தேதி வருகின்றது.